வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்கள் மண்ணை கலையருவி. ஆக்சுவலி இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 9 பேருக்கும் நீதியரசர் முத்துக்குமரன் அவர்கள் மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. இதில் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இது மத்திய அரசோட பரிசீலனையின் படியும் தான் அவங்க நீங்கள் உச்சபட்ச தண்டனையை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இதை கொடுத்துருக்காரு நீதியரசர் அவர்கள். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு வேலை நீக்கம் அப்படின்னு இல்லாமல் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்க மாதிரி தான் பிழைப்பூதியம் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இந்த மரண தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் அதை நிறுத்திடுவாங்க. அது 9 பேருக்கும் அது போகாது. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க உச்சநீதிமன்றத்தில் கருணை மனு தாக்கல் செய்யலாம். அதை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர்கிட்ட அவங்க கருணை மனுவை தாக்கல் செய்யலாம். அதுவும் நிராகரிச்சுட்டா மறுசீராய்வு மனு அப்படிங்கிற ஒன்றை தாக்கல் செய்யலாம். அதுவும் நிராகரிக்கப்பட்டால் மட்டுமே தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் நீதியரசர் முத்துக்குமரன் கொடுத்த தண்டனையை எப்படி முத்துக்குமரன் அவர்கள் வாயிலேருந்து இது வந்துச்சோ அது மாதிரி நம்மளோட அப்பன் முருகன் முத்துக்குமரன்ட்ட நம்ம எல்லாரும் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம். எல்லா கருணை மனுக்களையும் தாக்கல் பண்ணுற எல்லாத்தையும் நிராகரிச்சிடட்டும். தூக்கு தண்டனை இனிதே நிறைவேறட்டும். நாம் அதுக்கு கடவுள்கிட்ட முழு மனதாக எல்லாரும் விரதம் இருந்து வேண்டிக்குவோங்க.